அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அவரது மகன் அன்புமணி வருகை தந்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராரு. நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக அவருடைய மகன் அன்புமணி இப்போது அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. குறிப்பா ராமதாஸுக்கு இதய பரிசோதனை சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதே அப்போலோ மருத்துவமனையில தான் 2013ஆம் ஆண்டு ராமதாஸ் இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்தாரு. அதற்கு பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ராமதாஸ் இதே மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செய்வது வழக்கம். அப்படிதான் அந்த இதய பரிசோதனை சம்பந்தமாக ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கக்கூடிய சூழல்ல தந்தையை சந்திப்பதற்காக மகன் அன்புமணி இப்போது அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. கடந்த டிசம்பர் மாதம் பின்னாடி ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஒரு கருத்து மோதல், மனக்கசப்பு நீடித்து வரக்கூடிய சூழல்ல அதற்கு பிறகான சந்திப்பு அப்படிங்கிறது இல்லாமலேயே இருந்து வந்தது. கடந்த மாதம் தாயார் பிறந்த நாளை ஒட்டி அன்புமணி தயலாபுரம் இல்லத்துக்கு சென்றிருந்தார். அப்போது ராமதாஸை சந்தித்திருந்தார். அதற்கு பிறகு இப்போதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்தையை அன்புமணி சந்திக்க வந்திருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.